நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. தமிழகத்தில் அடுத்த வாரம் முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் இந்த தகவலானது பகிர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த வாரம் முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் தொடர்பாக ஏற்கனவே பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வரும் நிலையில தற்போது தமிழகத்தில் அடுத்த வாரம் தொடங்க இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? விவரங்களை வழங்கலாம். சென்னை தீநகர் தொகுதியில் வாக்குச்சாவடி அதிகாரிகளாக உள்ள திமுகவினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக 13,000 அதிமுக ஆதரவாளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளதாக கூறி முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 1998ஆம் ஆண்டு தீநகர் தொகுதியில் 2,08,349 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு வெறும் 36,656 வாக்காளர்கள் மட்டுமே அதிகரித்துள்ளனர். மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தொகுதியில் அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பேரில் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் ஸ்ரீநகர் தொகுதியில் வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்த்து தவறான சேர்க்கை நீக்கத்தை கலைந்து இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணை கண்டுள்ளது. ஸ்ரீநகர் தொகுதியில் மொத்தமாக வாக்காளர்கள் சேர்க்கையும் நீக்கமும் நடந்துள்ளதால் அவற்றை சரிபார்த்து திருத்த கோரி தேர்தல் ஆணையத்துக்கு பல மனுக்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பீகாரை போன்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவங்க உள்ளது எனவும் அப்பொழுது மனுதாரர் தெரிவித்த புகார்கள் கவனிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பு கோரிக்கையை ஏற்று வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் பீகார் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.